சின்ன பயலே சரி கேளடா சின்ன பயலே சரி கேளடா நான் சொல்ல போற வார்த்தையெல்லாம் சின்ன பயலே சரி கேளடா நான் சொல்ல ஒளிபெறும் கருவினாலே என்னை உண்டாக்கி பார்க்க முடியாது. ஆமா, யார் என்று விளக்கம் என் தாயார் யாராவது ஒரு பையன் இப்படி கத்திய சுத்தி இருப்பாங்களா? யாரும் சுத்தல. சுத்துறாரு. அதான் நான் சொல்லல, பெரிய புடுங்க துடுக்க. ஏய், அரியா புள்ள. ஐயோ, என்னடா என்ன சுத்தி வருது? என் முகத்தை என்னுடைய முகத்தை உன்னுடைய 7 நாளைக்கு உண்டாக்கி பார்க்கும் நேரத்தில் பேர் என்ன, ஊர் என்ன தெரிய வருமா? நீ யாரு, எந்த நாடு, எங்கிருந்து வர, உங்க அப்பா பேர் என்ன? அவனையும் 16 தேசத்திற்கும் சிறப்புற்ற நாடு, நீர்வளமுடைய நாடு, குடிவளமுடைய நாடு, மற்ற தேசத்திற்கு எடுத்துக்காட்டா சொல்லக்கூடிய நாடு அதுதான் விளாடபுரி தேசத்தை ஆண்டு வரக்கூடிய என் தந்தையார் பெயரோ விளாடு மன்னனுக்கும் என் தாயார் மலர் குல மாணிக்கம் அங்காத செல்வம். மாணிக்கம் கத்தி எவ்வளவு நாள் ஆச்சு? மாணிக்கம் எல்லாம் அவர் மாதிரியா இருப்பாங்க அவங்க அம்மா. மலர் குல மாணிக்கம் மங்காத செல்வம் வாழ வைத்த வனிதாமணி இல்லற ஜோதி கலைஞரை விளக்கம் கரும்பொடுக்கும் கல்வி. ஆமா, கல்வி நல்லா தட்டிலாவுக்கு போய் கரும்பு பனி அப்படி மணி என் தாயார் பெயரும் சுதர்கனை அம்மையாருக்கும் பிறந்து இந்நாட்டின் இளவரசன் என் பெயரு விஜயகுமார். குமாரன் பிள்ளையாய் பிறந்து 4 வேதம் 6 சாஸ்திரம் ஆயக்கலைகள் 66 கலையும் கற்றுணர்ந்த பிறகு இந்த ருத்திர குமாரன் கல்விச்சாலை விட்டு வருகிறேன் என்றார்.
அப்படி அதான் வேணும் உள்வாரை நாளைக்கு ஒன்னும் கூட்ட கம்மி அப்படி இருக்கக்கூடிய இத பார்த்தாயா ஆமா பயிரம் பட்டி கோமேதகம் சொல்ல முடியாது விலை உயர்ந்த ஆபரணங்கள் ஆமாங்க ஆமாங்க பார்த்தாவே தெரியுது வருகிறேன் இது பாதம் தண்டி தந்து கீதம் பாடும் கொஞ்சம் வந்த கிளிகள் கொஞ்சம் அப்படி பண்ணுங்கள் ரிங்காரம் விடுவதும் ஆமா சாலமத்திரம் 32 தாவாத்தியம் முழங்க ருத்ரகுமார் வருகின்றார் ஆமா இப்படி எல்லாம் இருக்கும் ருத்ரகுமார் என்று விவரம் மனக்குடி தேவத்தோட காலங்காலி காலமம்மா அட்டக்காரி என்று பக்த கூட்டம் கூடுது, அட்டக்காரி என்று பக்த கூட்டம் கூடுது. நீ அமரும் சிங்கம் மீது கண்டு ஆனந்தம் கொண்டாடுது, நீ அமரும் சிங்கம் மீது கண்டு விளக்கி ஆனந்தம் கொண்டாடுது.
எங்கும் அருள் கொடுக்கும் மாதனி அம்மா இந்த அண்டம்பல பெற்றவளே வாயம்மா இந்த அண்டம்பல பெற்றவளே வாயம்மா எங்கள் அன்பன் ராமசாமி கடமை ஆமா கண் போன்றது ஆமா நேரமோ பொன் போன்றது அதாவது இப்பேற்பட்ட பாரதிய நாடக பேராசிரியர் தேவந்தரமான கருத்து சேர்ந்த ராமசாமி நாடக பேராசிரியர் ஆமா ஐயா திருவடிக்கும் புண்ணிய பூமி புகழ்பெற்ற பூமி சூரியன்பேட்டை கிராமத்தில் இருந்து மக்களுக்கு நன்மையை தரக்கூடிய இதோ அங்காள பரமேஸ்வரி அம்மாவுடைய வாதத்திற்கும் அதோ இந்த விழாவை பின்பற்றி நடத்தி வரக்கூடிய விழா குழுவினருக்கும் அரங்காவல குழுவினருக்கும் கிராம பொதுமக்கள் ஆதிந்த மாளுக்கும் சுற்றுப்புற கிராமவாசிகளுக்கும் என்ன நேரம் ஆகி போயிடுச்சு நம்மாட்டு பேசி முடியாது அதெல்லாம் வேண்டி அடியே ஒன்றும் தெரிய சிறந்தாண்ட வணக்கம் 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 என்ன கிழமை அதெல்லாம் வேண்டி போகணும் வீட்டுக்கு போமா சபாய் வரும் மடவாக்கும் போகலாம் ஒரு பக்கம் பார்த்தால் ஒன்றை தெரிகிறது ஒரு பக்கம் அமைந்து என்ன தம்பி நீ ஒரு இது உனக்கு ஒன்றும் தெரியாது பாரா வச்சாரு பாரா வச்சாரு என்னடி அம்மாவா கீழே போடுறது கீழ்கிறான் கீழோடு கீழே போடுறது கீழ்கிறாண்டி அவன் என்னடி பிள்ளைவன் என்ன அம்மா அம்மாவா அம்மா அம்மாவா சினிமா நானு வந்து
உடையணுமே பாப்பா என்ன போட்ட பிடிக்க கொஞ்சம் போயிட்டு கக்கூசு ரூம்லமா உலகத்திலே யார் அருள் இல்லாவிட்டாலும் ஆமா இந்த தாய் அருள் இருந்து என்றென்றும் மெம்மேலே வளர்ந்து கொண்டிரு. சரி, நீங்க எல்லா பெண்கள் எல்லாம் மேலே ஏறி பெண்கள் எல்லாம் மானுரூபம் கொண்டு தலையில் தலைப்பாய் அணிந்து வீரவாளோடு நின்று அது என்ன காரணம்? எதுக்கு நின்னீங்க? என்ன காரணம்னா படவாடி காலத்தில் இருக்கும்படியான சபாலட்ச பசுமந்தைகள். சபா என்றால் பசுக்கள். சபானா எத்தனை பஸ்ட் புண்ணிய பூமி, புகழ்பெற்ற பூமி இதோ விலங்கற்பட்டு கிராமத்தை சேர்ந்த பால்காரர் சிவலிங்கம் என்று சொல்லக்கூடிய அவரு பாலுக்காரர் வர்றாரு. செங்கமலர் கண்ணா உன்னை செங்கமலர் கண்ணா உன்னை சிந்தையினில் துதித்தேன் என் மக்களுக்கு நாயகா மனதினில் பதித்தேன். தன்னருளை தந்திடுவாய் அம்மன் அருகாமையில் விலங்கல்பட்டு கிராமத்தில் பால்கார் சிவலிங்கம் ஐயா அவர்கள் அடியனுக்காக கொடுத்து ரூபாய் 201 போய் அம்மா அண்ணையா போட்டி பெண்கள் எல்லாம் ஆணுரூபம் கொண்டு அரசரை போல தலைப்பாய் அணிந்து வீரவாள் கொண்டு நிற்கின்றார்கள். காரணம் என்ன நடந்தது, ஏது ஆச்சு? நீ வராது மூத்திரம் வருது. மூத்திரம் வருது. சபா லட்ச பசு மந்தைகளை துரியோதனன் எல்லாம் மடக்கி கொண்டு சென்றார்கள். அதுக்காக உன் தந்தை எல்லாம் அங்கு அண்ணா கயிறு கட்டிய ஆடவது முதல் வடகோடி காணகம் சென்று விட்டார்கள். தென்கோடி காணகத்திலே துரியோதனன் எல்லாம் சன்னலை கொளுத்துவதும் பெண்களை கற்பை சூறையாடுவதும் அப்படி என்று தென்கோடி காணகத்தில் நடந்து கொண்டிருக்குது. எங்க நம்ம நாட்டை வந்து முடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆடவர் ஒருவரும் நாட்டிலே கிடையாது. அதனால வேண்டி பெண்கள் எல்லாம் ஆடவர் ரூபம் கொண்டு மேல வருஷம் நிக்கிறோமா
மந்தைகளை எல்லாம் கூட்டி சென்று விட்டான். அவனுடைய சேனைகள் வந்து அவரை படைத்தொடுக்க வேண்டி தந்தையார் இருக்கக்கூடிய அருணாக்கை கட்டி ஆடவர் முதல் ஒருவரும் இந்த நகரத்தில் இல்லை. சென்று விட்டார்கள். நீங்க எல்லாம் இருந்து நான் ஒரே ஒரு பிள்ளை இருக்கின்றேன். இந்நாட்டின் இளவரசன் நான். இந்நாட்டின் இளவரசன் நான் இருந்து பேர்பட்ட நீங்கள் இவ்வளவு காரியம் செய்திருந்தாலும் அது நல்லா இருக்காது. ஆக வேண்டி நான் இருக்கும்போது அம்மா அந்த அரசனை இருக்கும்போது அந்த துரியோதன சேனைகள் வந்தால் ஆதராய் வேண்டி நான் அந்த அரசர்களை அடக்கி கொண்டு வருகிறேன். ஆதராய் வேண்டி எனக்கு ஒரு நான் சென்று அந்த காலகத்தில் இருக்கக்கூடிய துரியோதன சேனைகளை நம்ம பசுக்கூட்டத்தை மலைக்கு வருகிற எனக்கு ஒரு சாரதி ஒண்ணு பாரு. சாரதி ஒண்ணு பாரு. சாரதியா? ஆமா. இப்ப நீ எங்க போறேன்னு சொல்ற? துரியோதன சேனை அந்த பசுக்கூட்டத்தை மலைக்கிட்டு வர போறேன். மலைக்கு வர? ஆமா. நீ போறியா? நான் போறேன்மா. என்ன ஊருக்கு போற? நானே துரியோதன மலைக்கு வர போறேன். அங்க துரியோதனோட கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை எதிர்த்து சண்டைக்கு போறியா? சண்டைக்கு போறியா? சின்னஞ்சிறு பிள்ளை நீ. அறியாத பையன் நீ சண்டைக்கு போறேன்னு சொல்றியே. அப்படியே கூட நீ சண்டைக்கு போறதா இருந்தா இந்த நாட்டுல சண்டை இல்லாமல் ஒரு சாதனை இல்லாமல் ஆனை சேனை கிடையாது நாட்டிலே. ஒரு சாரதியும் கிடையாது. நம் நாட்டுல தேர்வு கிடையாது. எல்லா வடகோடி காணகத்துக்கு போயிட்டாங்க. ஆமா. இந்த நாட்டுல ஒருவரும் கிடையாது. அதனால வேண்டி ஒப்பியானுமே எப்படி சின்னஞ்சிறு பிள்ளையாச்சு. என்னதான் ஒரு தாய் ஒரு பிள்ளைய வளர்த்தாலும் அந்த பிள்ளைய போய் பள்ளிக்கூடத்துக்கு எடுத்து போகலாம். அது மாதிரி நீ சின்ன பிள்ளை நீ போச்சாலும் சண்டைக்கு நீ போக கூடாது. சின்ன பிள்ளை எப்படியா இருந்தாலும் உங்க அப்பா வடவோடி காலத்துக்கு போனாங்க பாரு. எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்துருவாங்க. என்னை பார்த்து அறியாத பிள்ளை அப்படி என்று சொல்கின்றாயே. அதனால அறியாத பிள்ளை அல்ல. அதிபருவம் அடைந்து ஆயக்கலைகள் 66 கலையும் கல்வித்தாய் கற்றுணர்ந்தேன். ஆனால் வேண்டி இதோ தந்தை இருக்கக்கூடிய அம்மா சாரையா அனாமொழி மடிக்க வருவதற்கு முன்பாக நான் சென்று அந்த துரியோதன சேனையை அம்மா துய்த்தரை வெள்ளவும் கஷ்டமுண்டாகுமோ என்ன சொல்ற? அவனுங்க துஷ்டர்கள்ட்ட
அவரை வெல்வதற்கு அவ்வளவு ஒரு கடினமான வேலை கிடையாது. அதனால நான் போறேன். எனக்கு ஒரு சாரி ஒண்ணு நல்ல முறையா பார்த்து கொடு. என்ன பேசுறது நியாயமா இருக்குதா பெரியவங்கள? என்ன நீ மாட்டும் போற சின்ன பையன் ஏதோ பேசுறான்னு காதல வாங்காது பாரு. என்ன இப்ப என்ன நினைச்சீங்கன்னா நம்மள விட இந்த வீராதி வீரர் யாரும் இல்ல இந்த நாட்டுல. அப்படி என்ன அவன் நினைச்சிட்டு வீரவல்லாம் போய் பேசுறான். வீரம் என்ன மாதிரி வீரம் கிடையாது அப்படி நீ பேசுறியே. யாரு யாரு அவன் எப்படியா பட்டவன்? பாரியில் அதிகம் பலப்படுத்தவர் துரியோதனம். அந்த இந்த நாட்டு 56 நாட்டு தேச ராஜாக்களுக்கும் இல்லாத சேன 11 அக்ரோனி சேனை உடவே துரியோதன. அவங்கிட்ட நீ போறன்றிய அப்படியே கூட நீ போனாக்கா இங்க யாரும் இல்ல. தேர்வு சாரதி யாரும் இல்லையே. இந்த நாட்டுல தேரு இல்ல, சாரதி இல்ல, ரத ஓட்ட யாரும் இல்ல, ஆடவர் எல்லாம் இருக்கு. நான் எங்க போய் சாரதி தெரியா செய்தார் பசுங்களை காணமா எனக்கு ஒரு சாரதி கொடுத்தால் நம்ம இப்படியே விட்டால் அதை பார்த்தீர்களா? நம்மை பார்த்து நீங்கள் எவ்வளவு ஒரு காரியம் பேசினாலும் நம்மளில் இருந்த பசுக்கூட்டங்கள் எதுவும் ஆண்டு வராது. ஆதலாய் வேண்டி நீங்க பேசுறத விட எனக்கு ஒரு என்னுடைய வலிமை பார்த்து எனக்கு ஒரு சாரதி கொடுங்க. வலிமை பார்த்து அவன் எப்படியா பட்டவன் துரியோதனன் தெரியாத சின்னஞ்சிறு பிள்ளை மாதிரி இன்னும் பேசிக்கின்னு இருக்கிற. அவர் எப்படியா பட்டவன் தெரியுமா? அம்மா நீ என்ன பையன் வாடா மாடியே. அந்த துரியோதனையிட சண்டை போட உன்னால முடியுமா? எம்மா 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 மாராவதியே நீங்கள் என்றுக்கும் பயப்பட வேண்டாம். அவன் 11 அக்ரோனி சேனை இருந்தாலும் என்னுடைய வீரத்திற்கும் தினத்திற்கும் அவன் இழாக முடியாது. நீங்க பயப்படாமல் எனக்கு ஒரு சாரதியை பார்த்து கொடுங்கள். அந்த துரியோதன சேனையை வீழ்த்தி நம்ம பசு கூட்டத்தை மீட்டு வருகிறான் சொல்றான். அண்ணாட்ட போக மாட்டான். அவனுக்கு துரியோதனுக்கு எது மாதிரி சேனை இருக்கு? இந்த துரியோதனுடைய பெருமையும் பேரும் அவன் தெரியல. கட்டுப்பட மாட்டான். துரியோதனுடைய பேரும் தெரியல. ஆனா அவன் நாட்டுல பள்ளிக்கூடம் போறதும் நாட்டுக்கு வர்றதும் சாப்பிடுறதும் இப்படியே இருந்துட்டான். அவனுக்கு வெளி உலகம் தெரியல. துரியோதன சேனையை பத்தி தெரியல. அவன் மாதிரி இருந்தாங்க 104 பேரு. அவங்க இருந்தாச்சு அவங்களுடைய பலம் உனக்கு இருக்கும். அவங்க கூட அனுப்பி அவனும் கிடையாது. நீ சந்தம் போறேன்
அந்த துரியோதனுக்கு எவ்வளவு சேனை இருக்கிறாங்க தெரியுமா? எவ்வளோ? நான் இந்த உலகத்திலே இல்லாத என்னது உலகத்திலே இல்லாத சேனை. மஞ்சனவாடா மனிதனே வாடா, அவரை வெல்ல உனக்கு வலுவுண்ட போடான்னு மாதிரி அது போறான். சண்டைக்கு போறான்டா. சண்டைக்கு போறேம்மா. ஆமா. மனிதனே வாடா, அவர் எப்படி அவர் சாணை எப்படி சொல்ற சாணை பொங்கு கடனான எம்பு சாணைகள் கடல் எப்படி கொந்தளித்து வருகின்றதோ அது மாதிரி துரியோதனுடைய சேனை. அந்த சேனையிடம் நீ என்ன போய் செய்வ? நீ சின்ன பையன் ஏன்னா சாப்பிட்டு உள்ள பாருணி அம்மா நீங்க தானே போறதானே சண்டைக்கு தானே போற. சரி வேணா ஒரு ரத சாரி வேணும். நீ போ, நான் உனக்கு எடுத்து வந்து கொடுக்கணும். எனக்கு நேரம் என்ன சொல்றான்? கேட்க மாட்டான். ஒரு பொண்ணு கேட்க மாட்டான். அது நல்ல ரெண்டு பேரும் போட்டி போட்டுன்னு வர பாட்டி வாங்கணும். ஒரு வாடி விடாத பாடி வரீங்களா? அதெல்லாம் இல்ல. அது மாட்டுக்கு அசமுறிக்கிட்டே இப்ப என்ன ஆகி போச்சு, கொத்தா ஆகி போச்சு. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் கேட்க மாட்டான், கட்டுப்பட மாட்டான். தாய் சொல்ல தட்டக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லிட்டாங்க. தாயும் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தந்தை சொல்றதும் கேட்க மாட்டான், தாய் சொல்றதும் கேட்க மாட்டான். ஒரே ஒத்த காலில் நிக்கிறான். நீ வாங்க ஆண்டு 4 வார்த்தை பேசுவாங்க. எந்த பேச தேவையில்ல. அதனால நீ போ, நான் உனக்கு இவ்வளவு சார் தேர் சார் இவனை பார்த்து அனுப்புறேன். போ. நீ இவ்வளவு ஒரு காலமா சொல்லிடுறேன். நான் எந்த குலத்தில் வந்தேன், எமக்கு பயம் இல்லாமல் எனக்கு போய் பயப்படுவன்றிய வேறொரு படம் தானா குளத்து பிறந்த நான் கோழையாக மாட்டேன். புலிக்கு பிறந்தது பூனையாகாது. பயப்படாம எனக்கு ஒரு சாரதி பாத்துருமா, நான் போயிட்டு வரேன். நம்ம நாட்டுல ஒரு ஆண்டவர் கூட கிடையாது தம்பி. நம்ம நாட்டுக்கு 5 பேர் வந்தாங்க தெரியுமா? அவங்க கூட ஒரு பெண்ணு வந்தாங்க சொன்னேன். அவங்க என்ன வேலை செய்யறாங்க தெரியுமா? எங்க நாட்டுல சுதர் கணக்கு மலரை கொண்டு வருவதும் அவர் தடை முடித்து அவருக்கு புஷ்பம் விடுவதும் இதே வேலை. அவங்களுக்கு பூ வைக்கிற வேலை. அவங்கள கூப்பிட்டு அம்மா அம்மா எங்க நாட்டில் தான் ஆளு கிடையாது. ஏற்கனவே நீங்க ஒரு நாட்டுல இருந்து இல்ல, அந்த நாட்டுலாவது யாருன்னா ஒரு ஆடவர் இருக்கிறாங்களா ரதம் ஓட்டுறதுக்கு அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு கேட்டா தெரியும். ஓட்டமா ஓடி அது கூட்டி கேட்கறதும் இல்ல, லைசன்ஸ் வச்சுக்கிறாங்களா பாக்கணும். என்ன லைசன்ஸ்? அத வண்டி ஓட்டுறது. சரி விடு, கூட்டி காட்டுருவோம். நம்ம யாரு சாதி இல்லாத அமர்ந்துக்கிட்டே இருப்போம். என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். இப்படியாக பனிமாதை அழைக்க பனிமாத சபை நாடி வருவதை காண்க.